இதை வந்து நம்ம ஹஸ்னாவோட பெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். And well, obviously some seeds. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக 2 ப்ராடக்ட் வாங்கினேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹோல் கிரைன் ப்ரெட் இருக்குல்ல, அதை வந்து அப்படி நம்ம நெய்யில் டோஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹாஸ்னுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது நல்ல கிறிஸ்பி அண்ட் ஸ்வீட்டாக நல்ல நெய்யில் வந்து ரோஸ்டான ப்ரெட்டு தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. ஸோ இதை நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹஸ்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த அவரைக்காலாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம்ல, நம்ம க்ளீன் பண்ணி வச்ச அவரைக்காலாம் அந்த விதையெல்லாம் எடுத்து அவங்க வந்து க்ரீன் ஹவுஸ் மூலயமா அதை வந்து விளைய வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் ரோல் பண்ணி பண்ணுறாங்க. நான் காமிக்கிறேன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஹஸ்னாவோட ஆக்டிவிட்டி அதான் நினைக்கிறேன். Good morning everyone, welcome back. Today we're going to do some greenhouse gardening. Not that I mean we have a greenhouse, no way. So today we are going to be making our very own greenhouses. And no, we will not need any sorts of wood planks or screwdrivers or any sort of that mumbo jumbo. So all we will be needing today is a sandwich bag or a Ziploc bag, a wet tissue, and well, obviously some seeds. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக ரெண்டுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். அண்ட் வந்து ஒன்று கண்டிப்பாக எல்லா வீட்டுக்கும் தேவைப்பட வேண்டியது ஒன்று. ஸோ அது வந்துட்டு பார்த்தோன்னா இதுதான். இது வந்துட்டு நம்ம வீட்டில் இந்த கேபிள்ஸ்லாம் ஜாஸ்தியாகிடுச்சுல, அந்த கேபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்றா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு பொருள். ஸோ இது நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு நிறைய கேபிள்ஸ் தான் இருக்குது, வீடு ஃபுல்லாக கேபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ என்ன தான் பண்ணி அதை நம்ம எப்படி வந்து ரோல் பண்ணி வச்சாலும் திரும்ப அது வந்து அன்ரோல் ஆகிக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துட்டே இருந்தேன், என்ன பண்ணுறது இந்த ஒயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தோன்னா கரெக்டாக ரீசனபிளான ப்ரைஸாகவும் இருந்துச்சு. அண்ட் ரியலி வந்து இது கண்டிப்பாக நான் வந்து இந்த கேபிள்ஸ் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு வந்து ஆப்டாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லா ப்ராடக்ட்டுமே மேட் இன் சைனா தான். இதில் வந்து டேக்ஸ் இருக்குது. இது எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா பெரிய இந்த அடாப்டர் கேபிள்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சுருட்டி வைக்கும்போது அதிலே வந்து சில டேக்ஸ் இருக்குது, நோ ப்ராப்ளம். பட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் பார்த்தோன்னா டேக்ஸ் மிஸ்ஸிங். ஸோ ப்ராப்ளி இந்த மாதிரி டேக்ஸ் வந்து நம்ம பண்டில் பண்ணி கட்டி வைக்கிற கேபிள்ஸ்க்கெல்லாம் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஒன்லி தட், நம்ம வந்து வேறு எதுக்காச்சு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டேக்ஸை வந்துட்டு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கேபிள்ஸ் போகும்ல ஒர்க் பிளேஸ், எஸ்பெஷலி ஹோம் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேபிள்ஸ் அப்படியே பண்டிலாக வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் மானிட்டருக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வர HDMI கேபிள்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேபிள்ஸ் அங்கேயும் தொங்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே அப்படி வச்சு அப்படி சொல்லிட்டுனா ஒரே ஒரு பெரிய கேபிளாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் கண்டிப்பாக தேவை. ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. எஸ், 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சோஃபாஸ்லேருந்து வர கேபிள்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெக்லைனர் சோஃபாஸ்லாம் பார்த்திங்கன்னா கேபிள்ஸ் நிறையா வரும். அது அப்புறம் நம்ம வேறு எங்கெங்கெல்லாம் நம்ம நிறையா ஒயர்ஸ் தொங்கிட்டுருக்கோம், அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அது வந்து ஒரு 4 இருக்குது. இது பார்த்திங்கன்னா திஸ் இஸ் pretty இன்ட்ரெஸ்டிங். நம்ம அடாப்டர்லலாம் இருக்கும்ல கேபிள்ஸ் வந்து நம்ம வெல்க்ரோ கேபிள்ஸ், ஸோ அந்த மாதிரியான டைப், அந்த மாதிரி
ஒரு பஞ்ச், ஒரு ஸ்மால் பஞ்ச் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது ரொம்ப கூல். எனக்கு இது ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அதே வெல்க்ரோவில் ஒரு டேப் மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ரோலிங் டேப் மாதிரி இருக்குது. பட் அதுவும் அதே வெல்க்ரோ தான். ஒரு வெல்க்ரோ டேப் சூப்பராக இருக்குல்ல. ஸோ நம்ம இது எங்கெங்கெல்லாம் தேவையோ குட்டி குட்டி இடத்துல பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அநேகமாக வந்து இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி என்கிட்ட ஏற்கனவே வந்து நான் என்னோடய லாண்ட்ரியில் வந்து லின் ட்ராப்பருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அது தனியாகவே நமக்கு வந்து கிடைக்கிது இந்த மாதிரி. ஸோ ஏற்கனவே நான் வந்து வாங்கி வச்சுருந்த ஒரு டேக் வந்து இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு தான் இதை ஓப்பன் பண்ணுவேன். இது இப்போதைக்கு எனக்கு வந்து தேவையில்லை, ஆனால் இது வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த வெல்க்ரோ ஆக்சுவலாக 2 கொடுத்துருக்காங்க, 2 டேப்ஸ் இருக்குது. இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இது என்ன, TM. Those are for like the heavy duty holding. Yeah. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃப்ளோட்டிங் ஒயர்ஸ்லாம் வந்து நம்ம செவரில் இருந்து கீழே போகிறது, செவருக்கும் தரைக்கும் நடுவில் வந்து நம்ம ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கோம் நடுவில் ஒயர்ஸ்லாம், அதெல்லாம் வந்து செவர்லேயே ஒட்டி பண்ணுறது. ஸோ ஒட்டுறதுக்கு வந்து நம்ம ஆணி அடிக்க தேவையில்லை. 3M டேப்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள். ஸோ 3M டேப்ஸ் எனக்கு கேட்டால் ரொம்ப பெஸ்ட்டு டேப்னு நான் சொல்லுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோம் டேப்ஸ். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஆணி அடிக்காமல் இதை வச்சு அப்படியே ஒட்டிக்கலாம். ஸோ ஹெவி டியூட்டி டேப்ஸ் தான் இதெல்லாம். அதிலே வந்து இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம தனியாக பிரித்து ஒட்டாமல் அதை அப்படியே வந்து அந்த ஹுக் அப்படியே ஒட்டிட்டு அது வழியாக வந்து ஒயர்ஸை கொண்டு போகிறது, கேபிள்ஸ் ஒயர்ஸ் எல்லாம் கொண்டு போகிறது. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இது வந்து பார்த்தோன்னா நிறைய கேபிள்ஸ், ஒன்றும் பெரிய கேபிள் இல்லாமல் எனக்கு நிறைய கேபிள்ஸ் வச்சு அப்படியே ஸ்னாப் பண்ணிடுறது. அது ஒரு முதல்ல அது எங்கே போச்சுன்னு தெரியல. எனிவைஸ், ஸோ இது பார்த்திங்கன்னா அகெயின் நம்ம டேபிள்ஸ் எல்லாம் அந்த ஹோம் ஆஃபீஸில் டேபிள்ஸ் சைடில் ஓட்டிட்டு நிறைய கேபிள்ஸ் இது மூலிமா வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே ஹப் வந்து நிறைய கேபிள்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இப்போ இருக்குல்ல. ஸோ அப்படி நிறைய கேபிள்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹப் மூலிமா அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து என்னோடய கேம் ரெக்கார்டிங் வீடியோஸ் இருக்குல்ல, அதுக்காக நான் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஜாய்கான்ஸ் எல்லாம் அங்கங்கே கலைஞ்சிருக்கு. யாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி கேபிள்ஸ் ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு பெருசு, குட்டி, பெருசு, மீடியம் அண்ட் குட்டி அப்படின்னு 3 ஷேப்ஸில் இருக்குது. அண்ட் அகைன் இதுவும் வந்து 3M. ஸோ இதுதான் என்னுடைய முதல் ப்ராடக்ட். இது எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இந்த ஒவ்வொரு வீட்டுக்குமே தேவையான ஒரு ப்ராடக்ட்னு தான் சொல்லணும் இது. ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தோன்னா ஸ்மார்ட் LED ஸ்ட்ரிப் லைட். ஸோ இந்த லைட் பார்த்தோன்னா ரொம்ப கூலுங்க. நம்ம ரூமில் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் எங்கே வேணால் நமக்கு ஸ்டிக் பண்ணிக்கலாம். டிவிக்கு பின்னாடி, அப்புறம் வந்து உங்கள் டெக்கரேட்டிவ் ஷெல்ஸ் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அதுக்கு பின்னாடி, இல்லை பெட்டுக்கு பின்னாடி, இல்லை கிச்சனில் எங்கே வேணால் நம்ம வந்து ஓட்டிட்டா சூப்பராக இருக்கும் அது. ஸோ நான் ஏற்கனவே இப்போ வந்து என்னோடய கிச்சனில் ஆக்சுவலாக 2 இடத்துல வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஆனால் அது வந்துட்டு ஸ்மார்ட் LED கிடையாது, ஜஸ்ட்டு ஸ்விட்ச் கண்ட்ரோல் தான் அது. இது வந்துட்டு ஸ்மார்ட் LED. இதை பார்த்தோன்னா நம்ம ஃபோனில் நம்ம வைஃபை மூலமா வந்து கனெக்ட் பண்ணிட்டா இந்த லைட் வந்து நம்ம வைஃபையோட பேசும். ஸோ நம்ம ஃபோன் வச்சு இதை வந்து என்ன கலர்ஸில் வேணால் மாற்றிக்கலாம், எந்த மாதிரி பிளிங்க் பண்ண வைக்கலாம், வாய்ஸ் கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த லைட். ஸோ இது ரொம்ப கூலாக இருந்துச்சு இந்த லைட். இது வந்து பார்த்தோன்னா 16 feet. ஸோ இதை விட கம்மியான ஃபீட்ஸ் வேணுனாலும் இருக்குது, இதை விட கம்மியான ஃபீட் வேணுனாலும் இருக்குது, இதை விட ஜாஸ்தி ஃபீட் வேணுனாலும் இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறது வந்து 16 feet இது.
அண்ட் இதையே பார்த்தோன்னா நம்ம வந்து கட் பண்ணி கூடமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த லைட். இது மொத்தமாக வந்து 16 ஃபீட் வந்து இருக்குது. அண்ட் இதை பார்த்தோன்னா இதோட பின்னாடி சைடில் வந்து டேப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டேயை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்க வேண்டியது தான். ஆனால் இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணக்கூடாதான், ஏன்னா இது வந்து சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகாது போல் ஃபோல்ட் பண்ணினா. ஸோ ஃபோல்ட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு வேளை நமக்கு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா, ஐ மீன் இங்கே வந்து இந்த லென்த்தோட போதும், அதுக்கு மேலே கட் பண்ணிடலாம் அப்படின்னாக்கா இதில் வந்து இந்த சிசர் சிம்பிள் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் இதை வந்து நம்ம கட் பண்ணணுமா. கட் பண்ணிவிட்டு இது இருக்குல்ல இந்த போர்ட் மாதிரியே ஒரு போர்ட்டை வந்து அங்கே 2 சைடு வந்து சொருவிட்டு, ஸோ அந்த போர்ட் மாதிரி வந்து சொருவிட்டு அதுலேருந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நம்ம வேறு ஒன்று அப்படியே கனெக்டட் கேபிள்ஸ் தான் வந்து நம்ம இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்துட்டு இந்த கண்ட்ரோலர் மாடியூல்குள்ளே இது வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இது வந்துட்டு பவர் சப்ளைக்கு வந்து போயிடும். ஸோ அப்படி வந்து போயிடும் அது. ஓகே, அது வந்து கூட வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிமோட் கொடுத்துருக்காங்க சின்னதாக. அண்ட் இதுக்கு வந்து ஒரு பேட்ரி தேவைப்படும். ஐ திங்க் இந்த பேட்டரி நான் நிறையா ஸ்டாக் வச்சுருக்கேன். வீட்டில் எக்கச்சக்க பேட்டரிஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கிட்ஸ் வீட்டில் இருக்கிறதுனால பேட்டரி ரிலேட்டட் டாய்ஸ் வந்து நிறைய வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து பேட்டரி எப்போவுமே வந்து நிறைய பல்காகவே வாங்கி வச்சுருப்பேன். And can I add something? So you see this piece of paper down here? You have to remove it to make it work and put batteries in it. They kept it there so that no one can tap it. See? Because now the red light was just blinking a couple seconds. That's right. ஸோ இதுதான் வந்து அந்த பவர். அண்ட் இது இல்லாமல் வந்துட்டு நம்ம அலெக்ஸா வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோனில் ஆப்ஸ் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த கூல் லைட். ஸோ இது வந்து ஹாஸ்னோ ரூமுக்காக நம்ம வந்து இதை வாங்கினது. ஸோ ரொம்ப நாளாக வந்து அதுக்கு ஒரு லைட் வேணும் பார்த்துட்டே இருந்தேன் நான். ஸோ இந்த லைட் கண்டிப்பாக வந்து ஹாஸ்னோக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க ரூமில் எக்கச்சக்க லைட் வச்சுருக்காங்க. அது இல்லைனாமல் இவங்க வந்து ஒரு லைட் ஃப்ரீக் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து புதுசாக லைக் கூல்லி அவைலபிளாக இருக்கோ, அதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க வாங்கி அவங்க ரூமில் போட்டுப்பாங்க. ஆனால் ரூமில் தூங்க மட்டும் மாட்டாங்க தனியாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லேம்பை, இந்த எல்இடி ஸ்மார்ட் எல்இடி ஸ்ட்ரிப் லேம்ப், ஸோ இதை வந்து நம்ம ஹஸ்னோவோட பெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக இது வந்து கலர் மாறிட்டு இருக்கு பாருங்கள். என்ன இந்த குட்டி ரிமோட் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் நான் சொன்னல. So you press off to obviously turn it off, then you press on to obviously turn it on. So after that you can tap on light, and there's like more brightness and less brightness. So brightness control பண்ணிக்கலாம். Wow, இது வந்து full brightness போல. There's also change colors. See, it's changing colors over there. Yeah. And strobe colors, which means it blinks in and out of sight. And there's also flash colors. அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ. ஸோ நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் திரும்ப பார்ப்போம். ஹாஸ்னா புக்ஸ் எல்லாம் எடுத்து அந்தந்த பிளேஸில் வைக்கணும் இப்போது. பாய்.